நிறைய பேர் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் அந்த பிரச்சனையை மட்டும் நான் சந்திக்கலன்னா நீங்க சர்ச்சில் உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மாறி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். அங்க விழுந்த அடிதான் என் வாழ்க்கையை வேற பாதைக்கு திருப்பிடுச்சு. இதுதான் என் முடிவு, இதுதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வழி மறித்து என்னுடைய எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியை கொடுத்ததுனால தான் என் வாழ்க்கையே திரும்பினது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிறைய வேளை நம்ம வாழ்க்கையை திருப்புறதுக்குன்னே அல்லது நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்காக தேவன் நமக்காக வைத்திருக்கிற வித்தியாசமான திட்டங்களை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் சில தோல்விகளை வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். நம்ம வாழ்க்கையில கூட இந்த தோல்வி வரும்போதுதான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு வருது. உண்மையா இல்லையா? நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய டேர்னிங் தோல்வியில தான் கிடைக்குது. கர்த்தர் என்னை எப்படி திருத்த விரும்புகிறார், என்ன மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு அநேக வழியில் இந்த தோல்விகள் மூலமாக தான் சரியான பாதைக்கு நாம திரும்புறதுக்கு இந்த தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியாக மாறுகிறது. எத்தனையோ பேர் ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிடுவாங்க. சரியான பாதையை விட்டு அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி வழி தப்பி வழி மாறி போய் எங்க இருக்கிறோன்னே தெரியாத அளவு வழி தப்பி போயிடுவாங்க. ஆனா ஒரு அடி விழும் பாருங்க, விழுந்த உடனே எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செய்யறது என்ன தப்பு அப்படின்னு அவங்க லைஃபை கரெக்ட் பண்றதுக்கு, அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு அவங்களை சீர்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் கிரியை செய்துட்டு இருக்காருன்னு நம்புங்க. அவர் ராஜரிகம் பண்றாரு. அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறார், அவங்களை சிக்ஷிக்கிறார். தகப்பன் சிக்ஷியாத நேசிக்கிற பிள்ளை யாராவது இருக்காங்களா? இல்லையே. அவங்கள சீர்படுத்துறாங்க. அந்த காலத்தில் அது வேதனையா இருக்கு, ஆனால் பிற்காலங்களில் நன்மையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் தெரியுமாங்க தங்க வாழ்க்கையில பெரும் பாதகத்தில் போய் மாட்டி பெரும் பிரச்சனையில் மாட்டின பிறகுதான் தங்க வழியை சீர்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை கூட நம்முடைய தோல்விகளை கூட நல்வழிப்படுத்த சீர்படுத்த கர்த்தர் பயன்படுத்துகிறார்.